நீண்டவரை நாம் இரண்டாம் திருமொழியின் வார்த்தையை வாசி கேட்போம். லூக்கா 23:39 அதிகாரம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை எழுதினான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த அக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது என்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28-29 அதான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, எங்களை அன்பாய் நேசிக்கிற பருவத்தின் பருவத்தினுடைய நல்ல வேலைக்கு நாள் கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் ஒன்றுமில்லை, நீர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். அதோடு அருமையான சபை போதகரையாவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை பொறுப்பாளர்கள் மூப்பர்கள் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவினாலே வாழ்த்தி உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5ஆம் வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக இந்த 5ஆம் வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். வருடம் எல்லோரும் நாம் கேட்போம். இருந்தாலும் இந்த வார்த்தையை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறார். தாகம் சொல்லும்போது அவருக்கு 2 விதமான தாகம். ஒன்று சரீர தாகம், இன்னொன்று ஆத்ம தாகம். இப்படி 2 விதமான தாகம் இருக்கிறது. இதுல நாம் பார்க்கும்போது சரீர தாகத்தை குறித்தும் பார்க்கலாம், ஆத்ம தாகத்தை குறித்தும் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக அவர் சொல்லும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மார்க் 14:25 நான் பானம். அப்ப அவர் இந்த கடைசி பந்தியிலே சொல்றாரு, இது என்ன பண்ண மாட்டாரு, நான் பானம் பண்ண மாட்டேன்றாரு. ஆனால் இங்க என்ன சொல்றாரு, தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. நான் எங்க போவேன், இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். எங்க போற வரைக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ண வரைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. பாருங்க, அவர் அந்த தாகத்தை குறித்து சொல்லும்போது அவர் அந்த சிலுவையில பலவிதமான ஒரு ஆக்கடிக்குள்ளார் ஆக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி அங்கே நம்ம பார்க்கலாம். பாருங்க, அந்த லூக்கா 23:28 லூக்கா 23:28 பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, என்னைக்காக அழாதீங்க, யாருக்காக அழுங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா.
அப்ப யாருக்காக அவர் அந்த சிலுவையில் தொங்கினார்? நமக்காக தொங்கினார் இல்லையா? நமக்காக தான் தொங்கினாரு. ஸோ அப்போ உங்களுக்காக அழாதீங்க, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழகுன்னு சொல்றாரு. இன்னும் அதே இதுல 31 பார்க்கும்போது பச்சை நிறத்துக்கு வேலை செய்யறாரு. அப்ப பட்டம் உங்களுக்கு எப்படி செய்வாங்க யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கே எப்படி அவங்க செய்யும் போது உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? இந்த உலக மக்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் சொல்றதை பார்க்கும்போது அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்தார் சொல்லி பார்க்கலாம். பாருங்க, அந்த யோவான் 4:8 பார்க்கும்போது சமாரிய ஸ்திரீயத்துல தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கிறார் இல்லையா? நாம இந்த வெளியே போயிட்டு வர கடுமையான வெயில், அப்படித்தானே? வெயில் அக்கா குளிரா இருக்கா? வெயில் தான் இல்லையா? எல்லாம் ரொம்ப ஹாட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க, சரியா? அப்ப இந்த கடுமையான வெயில் வெளியே போயிட்டு வரும்போது நமக்கு தாகம் இருக்கும். வீட்டுல வந்து என்ன பண்ணுவோம்? தாகத்துக்கு தண்ணி குடிச்சுட்டே இருப்போம், தண்ணி குடிப்போம், பிடிப்போம். ஆனா இந்த சமாரிய ஸ்திரீயத்துல அதுதான் கேட்கிறாரு இல்லையா? ஆனா ஆண்டவருடைய இந்த சிலுவை தாகம் பாத்தீங்கன்னாக்க அவருடைய முந்தைய இரவில் அவர் பட்ட கடுமையான அந்த பலி பாருங்க. லூக்கா 22:44 பார்க்கும்போது அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றது? அவருடைய ரத்தம் வேர்வையாக்கப்பட்டது பார்க்கலாம். லூக்கா 23:11-12 பார்க்கும்போது அவங்க அதிகாரிகளால என்ன பண்றாங்க? அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிறாங்க. ஏதாவது போறாரு இல்லையா? அப்படி எல்லாம் போகும்போது அலைக்கழிக்கப்பட்டு அந்த ஒரு வலி அவருக்கு இருக்குது. பாருங்க, யோவான் 19:1-2 பார்க்கும்போது என்ன பண்றாங்க? வாரினால அடிக்கப்படுறாங்க, முழுமுடி சுட்டப்படுறாங்க. கடைசி என்ன பண்றாங்க? அந்த பார சிலுவையே சுமக்க வைக்கிறாருன்னு பார்க்கிறாங்க. அப்ப கூட அவரு எங்க போறாரு? நல்ல மெயின் ரோட்ல போறாங்க. மெயின் ரோட்ல போனா டயர்லாம் அடிக்கூடாது, காரு நல்லா இருக்கும் அப்படின்னு போவோம் இல்லையா? அவர் எங்க போறாரு? கொல்கத்தா மலையில மலைக்கு மேலே தடுமாறி போறாரு. சோ அப்படிப்பட்ட நேரத்துல தான் அவருக்கு என்ன வருது? தாகம் வருது. எப்படிப்பட்ட தாகம்? அந்த உடம்பு பிக்கப்படுறாங்க. உடம்பு பிக்கப்படுறதுனால அவருக்கு வரக்கூடிய தாகம் தான் அந்த தாகம். ஆனா தாகத்தை குறித்து சங்கீதம் 69:21 அங்க முன்குறிக்க அவரை குறித்து அங்க சொல்லப்பட்டதை பார்க்கலாம். சங்கீதம் 69:21 பாருங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க, அவங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த காடியை குறித்து முன்னாடியே சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? காடியை குடிச்சாரா? மத்தேயு 27:34 பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 27:34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார் இல்லையா? அவர் குடிக்கல. அதே தான் பாருங்க, மார்க் 15:23 அங்க சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 15:23 பாத்தீங்கன்னா வெள்ளைப்பழம் பையன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளைப்பழம் என்ன தெரியுமா? ஒரு மயக்க மருந்து. தம்பி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, மயக்க மருந்து பத்தி அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. சோ இவர் அந்த சிலுவையில பயங்கரமான ஒரு வலி, அந்த சிலுவை சுமந்த அந்த வலியோட இருக்கும்போது அவருக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு கொண்டு வராங்க. அவர் ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கல. ஏன்? பாவத்தை சுமக்கணும். அந்த வலி இருந்தாதான் என்ன ஆகும்? நம்முடைய பாவத்தை சுமக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணி நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? எப்ப கொடுப்பாத கொடுக்கிற வழி இல்லாம கொஞ்சம் இருந்திருப்பேன். அப்படிதானே நம்ம இருப்போம் இல்லையா? ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ண? மயக்க மருந்து கொடுப்பா, கொஞ்சம் மயக்கமா இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணல? அதை வாங்க விரும்பவில்லை இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கலாம். பாருங்க, அவர் திராட்சரசத்தை குடிக்கவில்லை இல்லையா? அந்த இடத்துல எப்படி இருப்பாரு? நான் இருக்கிறாரு. அந்த ஒரு பக்தன் பாடுறான், எப்படி? தாகமின்றி
நாவரண்டு தங்கமேனி மங்குதே ஏத பாரம் கண்ணயந்து அவர் தாகத்தோட அங்கே இருந்தது அவருடைய சரீர தாகம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ முதலாவது இயேசு சரீரத்தில் கொண்ட தாகத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய வேலை அதிகமா இருக்கு, நம்முடைய தேவைகள் அதிகமா இருக்கு, நாம அவர்கிட்ட போறதில்ல. அவர் கூப்பிடுறாரு ஏசாயா பாத்தீங்கன்னா ஏசாயா 44 ஏசாயா 44:3 பாருங்க. ஏசாயா 44:3 பாருங்க. தாகம் என்ன தாகம் வந்து தண்ணீரை வருடங்களுக்கு ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றாரு. உன் சந்ததியில் என் ஆவியையும் உன் சந்தானத்துமே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஆனா நாம என்ன பண்றது இல்லை, போறதில்லை. அவர் கூப்பிடுறாரு, பாப்பா நான் தரேன், நான் இது தரேன் கூப்பிடுறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா ஏசாயா 55:1 கூட கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? வாங்கப்பா நான் தரேன், வாங்க வாங்க கூப்பிடுறாரு. ஆனா யாரும் போறதில்லை. ஏன்? அவர்கிட்ட நம்ம போறது கிடையாது. நம்மளை கூப்பிடுறாரு, பாப்பா தாகமா இருக்க வாங்க 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 கூப்பிடுறது. வெளிப்படுத்தின விஷயத்துல சொன்னீங்க. வெளிப்படுத்தின 22:17 பாருங்க. தாகமா இருக்கிறவன் மறக்கிறவன் விருப்பம் உள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கிடவன் அப்படின்னு சொல்றாரு. தண்ணீர் என்ன பண்ணாரு? இலவசமா தரணுமா? வாங்க தாகத்துக்கு வாங்க 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 கூப்பிடுறாரு. நம்ம என்ன பண்றது இல்லை, யாரும் போறதே இல்லை, ஆண்டவர்கிட்ட போறதே இல்லை. பாருங்க பாருங்க யோவான் 4:14 பாருங்க. யோவான் 4:14 அங்க என்ன பண்ணாரு? அந்த சமாரிய ஸ்திரீ சொல்றாரு, நான் கொடுக்குற தண்ணியில் என்ன இருக்காது, ஒரு காலம் தாகம் தீராது. நீ என்கிட்ட வாப்பா, நீ குடிக்கிற தண்ணியெல்லாம் தாகம் இருக்கா, நான் குடிக்கிற தண்ணியில என்ன இருக்காது, நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கலாம். அதே பாருங்க, அவர் கூப்பிடுறாரு, நம்ம போறதில்ல. ஆனா அவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது போய் கொடுங்களாம்பா தாகமா இருக்கிறவங்களுக்கு கேட்கிறாரு. ஏசாயா 21:14 ஏசாயா 21:14 பாருங்க. நீங்கள் தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். யாராவது தாகமா இருந்தா என்ன பண்ணுங்க, நீங்களாவது கொண்டு போய் கொடுங்கப்பா. ஏமா இது பண்ணிருக்கீங்க, எல்லாம் எனக்கு எனக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கிறீங்களே, இந்த உலகத்துக்கு போனா என்ன கொண்டு போறீங்க, ஒண்ணும் கிடையாது, இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லூக்கா 15:7 சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனம் திரும்புனா என்ன ஆகும்? லூக்கா 15:7 பாருங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவத்தை பல்லவத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாராவது ஒரு ஆளை நீங்க மனம் திரும்ப வச்சிருக்கீங்களா, ஒரு ஆளை பல்லவ ராஜ்யத்துக்கு நீங்க ஆயத்தப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. பாருங்க, இந்த தாகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாய் மாதிரி நக்கி யாராவது தண்ணி குடிச்சிருக்கீங்களா? நான் குடிச்சிருக்கேன். நான் 10வது படிக்கும் போது சிக்கரி மலை பக்கத்துல சிட்லி மலைன்னு ஒரு பக்கம் மலை இருக்கு, சேலம் பக்கத்துல அரூர்ல. அந்த மலை பகுதியில 10 நாள் ஊழியத்துக்காக மிஷினரிகளோட சேர்ந்து ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்ப தினமும் காலையில் எங்களுக்கு ஒரு கேன்ல தண்ணி கொடுப்பாங்க, அதோட மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, கையில ஒரு டேமரி ஏதாவது கொடுப்பாங்க. எடுத்துட்டு மலைக்கு போவோம். நான் கால்நடையா ஒத்தையடி பாதையில போவோம். கடுமையான வெயில், சம்மர் டைம் தான். சம்மர் மிஷனரி ப்ரோக்ராம் அதனுடைய பிளான். அப்ப நாங்க போகும்போது அந்த மக்கள் மத்தியில சுவிசேஷம் சொல்லிட்டு வரும்போது 2 மணிக்கு நாங்க நடந்து வரோம். அந்த மலையில இருந்து இறங்கி வரோம். வரும்போது காலையில இருந்து தண்ணி எல்லாம் காலியாச்சு. ஐயோ தண்ணி காலியாச்சு, வெயில் அப்படி சுட்டு எரியுது. வரும்போது மலையில அப்படி தண்ணி வடிஞ்சு ஈசா தண்ணி வடிஞ்சு வருது. கண்ணீர் எப்படி வரும் அது மாதிரி தண்ணீர் வடிஞ்சு வருது. அப்ப எங்களோட மிஷினரி சொன்னாரு, நாய் தண்ணி குடிக்கிறது பாத்துருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் பாத்துருக்கிறேன் அண்ணன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல நீங்க நக்கி குடிச்சீங்கன்னா அந்த தண்ணி டேஸ்டா இருக்கு, குடிச்சு பாருங்கன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த தாகத்தை குறிச்சு நீங்க இப்படி எல்லாம் அனுபவிச்சாதான் அந்த தாகத்தை குறிச்சு தெரியும்.
கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லை, பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை. நீங்க சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு என்ன இல்லை, அங்க இடம் இல்லை சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25, 34, 35 பாருங்க. அங்க பரலோக ராஜ்யத்துல அவர் அங்க வேறு பிரிக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு 25, 34, 35 பாருங்க. என்ன சொல்றாரு, என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். நீ குறிச்சுக்கலாம், வீட்டுல போய் படிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பாருங்க, மத்த 25:40 பாருங்க, எளியவர்களுக்கு செய்ய சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நாம இயேசு கிறிஸ்துவை நாம அறிக்கை செய்ய சொல்றாரு. அப்படி அறிக்கை செய்யறதுனா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, அந்தி கிறிஸ்து சொல்றாரு. 2 யோவான் 1:7 படிக்கல. நம்ம அந்தி கிறிஸ்து வேற ஒரு உலகத்துல வருவார்களா கிடையாது. யார் அந்தி கிறிஸ்து? நாம தாங்க, நாம தான் அந்தி கிறிஸ்து. 2 யோவான் 1:7 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவரே வஞ்சகரும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். அப்ப யாரு இருக்கலாம்? ஆண்டவரை அறிவிக்காதவங்க யாரு? அந்தி கிறிஸ்து. ஆண்டவரை அறிவிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவரை அறிவிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த இடத்துல மைக்கில் எல்லாம் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம் இல்லையா? ஆனா அது மாதிரி செய்ய முடியுமா? மைக்கில் பேசுறவங்க செய்ய முடியுமா? முடியாது. சரி, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட வாங்க. இந்த ரோட்ல நாங்க அந்த பதாகைகளை குறிச்சு நிற்க போறோம் 5 மணிக்கு. ஆண்டவரை அறிக்கை விருப்பமா இருக்கிறவர்கள், ஆண்டவரை பறைசாட்ட அந்தி கிறிஸ்து இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. நீங்க என்னோட வரலாம். இந்த ரோட்ல மெயின் ரோட்ல அந்த பதாகைகளை குறிச்சு நிற்க போறோம், நீங்க வாங்க. இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களை அறியன்னு சொல்லுவாரு. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25, 41, 42 பாருங்க. எடுங்க மத்தேயு 5, மத்தேயு 25, 41, 42 பாருங்க. தாகமாயிருந்த நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பரலோக ராஜ்யத்துல சொல்றாரு. எத்தனையோ பேர் ஆய்ந்து போறாங்க, யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? நான் தாகமா இருந்தேன், ஆத்துமா தாகமா இருந்தேன், யாராவது சொன்னீங்களா? சொல்லலையே. நான் உங்களை அறிய சொல்றேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் பேக்கத்தோடு ஆண்டவா வேறும் கையில நாகமும் கண்டு கொள்ள யாருமா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியுடன் நாம் யாவரும் எழுந்து நின்று 8வது பாடலை